ஒரு அழகான பொக்கே செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அதை 4ஆக மடித்து அதை 2 சைடாட்டு கட் பண்ணிக்கோங்க விளிம்பில். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ரெட் கலர் ரப்பர் அந்த பேப்பர் வச்சு சுற்றிக்கோங்க. நடுவில் வெட்டி வச்ச மாதிரி டார்க் க்ரீன் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேப்பரை ஹார்ட் ஷேப்பில் வெட்டி ஃப்ளவர் மாதிரி வச்சு ரெடி ஆக்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பொக்கே செய்யலாம். ஒரு பேப்பரை சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு ரவுண்ட் போல் ஒரு பேப்பரை வெட்டிக்கோங்க. அது சைடில் வெட்டிக்கிட்டு அதை மடிச்சு விடும். சுற்றி கம்மு வச்சு ஒட்டி அதை அந்த பொதி போல் இருக்கிறதுக்குள்ளே வச்சு அடுத்து திரும்பியும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை திரும்பியும் ரவுண்டாக ஒரு பென்சில் வரைஞ்சி அதை வெட்டி கொஞ்சம் பூ மாதிரி டிசைனில் பண்ணிக்கோங்க. பண்ணி சின்னதாக சோப்பு கலரில் பண்ணி நீங்கள் அந்த ரவுண்டாக வெட்டி வச்சு உள்ளே வச்சுருப்பீங்கள்ல பொக்கே மாதிரி, அதுக்குள்ளே வச்சு சுற்றி ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டத்தோடு எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர் வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம். நான் ப்ளூ, பர்பிள் கலர், ரோஸ் கலர் அப்படி பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம க்யூட்டாக ஒரு கண் வரைஞ்சி ஃபேஸ் மாதிரி சிரிக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக வரைஞ்சி வச்சுக்கலாம். அடுத்தது முட்டை வைக்கிற அந்த கார்ட்போர்டு இருக்குல்ல, அதில் கம் வச்சு அடியில் ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டை ஓடில் வைக்கும்போது அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ளவர் டிசைனுக்கு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைக்கலாம், இல்லை நீங்கள் எழுதும்போது இந்த சைடில் வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தலையில் போட ரப்பர் பேண்ட் இருக்கும், அதை எடுத்து ஒரு வளையலுக்குள்ளே வச்சு ஒரு கார்ட்போர்டில் கம் ஒட்டிக்கோங்க. அடுத்தது அதை சுற்றி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த டிசைன் கண்ணாடி டிசைன் சொல்லுவாங்க, அதை நல்லா சின்னதாக வெட்டி அது நடுவில் ஒட்டிக்கோங்க. ஒட்டின பிறகு அதே மாதிரி நிறைய செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு நூல் வச்சு உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு நூலை எடுத்து அதை நடுவில் கெட்டி சைடில் வெட்டி அதுக்கப்புறம் சுற்றி ஒரு பச்சை கலர்லேயும் சுற்றி பார்க்க ஒரு இந்த ப்ளவுஸ் பின்னாடி வரும்ல கொஞ்சம் அந்த மாதிரி டிசைன் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச முத்து எல்லாம் போட்டு அதை நீங்கள் எல்லாத்துக்கூடையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. கம் வச்சு ஒட்டினாலும் சரி, எது வச்சு ஒட்டினாலும் சரி, அப்படியே ஒட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த நம்ம செஞ்சோம்ல த்ரெட்டில் நூலில் அதை அது கூட அட்டாச் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஒரு இதில் செவத்தில் தொங்க போடலாம். அடுத்த ஒரு மெரிண்டா ஸ்ப்ரைட் பாட்டில் எடுத்துக்கோங்க. 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க. மூடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்கிறது நம்மளுக்கு வேண்டாம், அதனால் எல்லாத்தையும் சுற்றி ஒரு டேப் வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கம் வச்சு அதில் கொஞ்சம் பசை மாதிரி வச்சு சுற்றி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச பிறகு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டு ஒரு ரெட் கலர் பெயிண்ட் அடித்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சம் பால்ஸ் எடுத்து ஒட்டிக்கோங்க. கோல்டனும் ஒயிட்டும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணாடி துண்டு இருந்ததுன்னா அதையும் டிசைனுக்கு சுற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச த்ரெட்டிங் நூலிங் என்னெல்லாம் வேணுமோ உங்களுக்கு ஒட்டிக்கோங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை ஒரு டேபிளுக்கு மேலே வச்சு அதில் கொஞ்சம் ஃப்ளவர் மாடல் போட்டு வச்சுக்கிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கவங்க அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க.